ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு சியான் விக்ரம் மற்றும் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவங்களோட மோதல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2001ஆம் ஆண்டு பிரசாந்தோட மஜ்னு மற்றும் விக்ரம் சாரோட சேது ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகி இருந்தது. அதன் பிறகு 23 வருஷம் கழித்து மீண்டும் இருவரும் திரையில் மோத இருக்கிறாங்க. தங்கலான் மற்றும் அந்தகன் ஆகஸ்ட் 15 ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. தங்கலான் படம் ரஞ்சித் சார் டைரக்ஷனில் ஸ்டூடியோ கிரீன், நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ஜியோ ஸ்டுடியோஸ், பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்து பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கி இருக்காங்க. தங்கலானோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுல இருந்தே ஹைப்பை கிரியேட் பண்ணி ஏறிட்டு இருக்கு. ட்ரெய்லர் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக், ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் எல்லாமே பட்டையை கிளப்பிட்டும் இருக்கு. ஆகஸ்ட் 15க்கு ரிலீஸ் டேட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதே டேட்டில் டாப் ஸ்டார் பிரசாந்தோட அந்தகன் மூவியும் வெளியாகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. பாலிவுட்டில் அந்தாதூன் அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் இந்த படம். பிரசாந்தோட அப்பாவே இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மார்ச் 2021ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு கோவிட்னால ரொம்பவே டிலே ஆகி இருந்தது. ஆகஸ்ட் 15 இப்போ படம் ரிலீஸ்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரே நேரத்தில் இரண்டு படமும் திரைக்கு வர்றது ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஸில் நானும் வரேன் அப்படின்னும் கீர்த்தி சுரேஷ் அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. ஆமாம், கீர்த்தி சுரேஷோட ரகுதத்தா அப்படின்ற படமும் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு டப்பிங் படமான டபுள் ஐ ஸ்மார்ட் சங்கர் அப்படின்ற படமும் ரிலீஸ் ஆக போகுது. லேட் 90s மற்றும் ஏர்லி 2000 டாப் ஸ்டார் பிரசாந்த் அவங்களோட மூவிஸ் எல்லாமே ரெகுலராக ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. ரொம்பவும் பிஸியாக இருந்த பிரசாந்த் சார் அதுக்கப்புறம் திரையில் நடிக்கிறத குறைச்சிக்கிட்டாரு. அந்தகன் படம் அவருக்கு திருப்பு முனையாக அமைதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.